கடல் மீன்லேயே ரொம்ப ருசியான இறால் மீன் தொக்கு பண்ணுறதை பற்றி தாங்க நான் இப்போ சொல்ல போகிறேன். இது பண்ணுறதுக்காக நான் ஒரு கடாய் எடுத்துட்டேன். கடாய் எடுத்துகிட்டு இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு ஜீரகம், கடுகு, சோம்பு இந்த 3 போட்டு இது வறுத்துட்டு இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இந்த கருவேப்பிலையும் பொரிஞ்ச உடனே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து அதை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கொஞ்சம் வதக்கணும். இது வதங்கி நல்லா கொஞ்சம் பொன்னிறம் வந்த உடனே இதில் நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 5 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 3 தக்காளி இதெல்லாம் போட்டு அரைச்சி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணணும். இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விடணும். ஏன்னா இது பச்சை வாசனை போகிறது மாதிரி நல்லா கிண்டி விடணும். நல்லா கிண்டி விட்டதுக்கு அப்புறமா நம்ம ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நான் இது பண்ணுறதுக்காக இறால் மீன் எடுத்து நல்லா தோலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நீட்டாக கழுவி வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா வதங்கிட்டு இதில் நம்ம இப்போ மசாலா போட போகிறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அப்புறம் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு மொத்தமாக எல்லாத்தையும் கிளறி விட்டுறணும். கிளறி விட்டு இது நல்ல பச்சை வாசனை போகிறவளுக்கு எல்லா மசாலாவும் ஒன்றா திரண்டு வரக்கூடிய நேரத்தில் நம்ம ஏற்கனவே கழுவி வச்சுருக்கோம் இல்லையா அந்த இறால் மீன், அதை எடுத்து இப்போ இதில் நம்ம போட்டுக்கிறோம். இதில் போட்டுட்டு நல்லா கிண்டி விடணும். அப்பப்போ லோ ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ மூடி வச்சுக்கணும். 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா 3 நிமிஷத்துக்கு ஒருக்கா அதை ஓப்பன் பண்ணி கொஞ்சம் ஒரு 2-3 தடவை. ரொம்ப ஹீட் போடணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இறால் மீன் கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா புளி நம்ம சுவையை கொஞ்சம் கூட்டி கொடுக்கும் மீனை பொறுத்தளவில். அதனால இதில் கொஞ்சமாக நான் புளி தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், இது நல்லா வதங்கி நல்லா வந்துட்டு இதை பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இதை நீங்கள் சப்பாத்திக்கும் சாப்பிடலாம், ரைஸுக்கும் சாப்பிடலாம், எல்லாத்துக்கும் நல்லா பொருந்தும். இனி இதில் நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொஞ்சமாக இருந்ததுன்னா கொஞ்சம் மல்லித்தழையும் போட்டு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.